அனைவருக்கும் வணக்கம். இந்த உதாரண வீடியோவில் குரு தரும் நோய்களை பற்றி பார்க்கலாம். குரு என்னதான் ஒரு சுப கிரகம் என்றாலும் நோய்க்கு காரணமான நாம் செவ்வாயும் சனியும் குறிப்பிடுகிறோம். அதே சமயம் குரு அந்த லக்கணத்திற்கு அவயோகராக இருக்கும் நிலையில், உதாரணமாக ரிஷப துலா லக்கணத்திற்கு, மிதுன கன்னி லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேந்திர பாதக மாரக மூவகை தோஷத்தை பெறுவார். துலா லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி ஆவார். துலா லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி ஆவார். ரிஷப லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி ஆவார். இந்த நிலையில் குரு தரும் நோய்கள் எப்படிப்பட்டு இருக்கும், குரு எப்பொழுது நோயை தருவார் என்பதை இந்த உதாரண வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 26/3/2020 6:19 PM, அதாவது 4 வயதாகிற குழந்தை. கன்னி லக்னம். லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டில் குரு கேது, 5ஆம் வீட்டில் செவ்வாய் சனி, 6ஆம் வீட்டில் புதன், 7ஆம் வீட்டில் சூரியன், 8ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன், 10ஆம் வீட்டில் ராகு. இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக நிலை. அதாவது குரு தரும் நோய்கள் பார்த்திங்கன்னா, அதாவது மஞ்சள் காமாலை, கல்லீரல் கணையம், மூளையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், மூளை நோய்க்கூடிய பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் தருபவர் குருதான். ஏனென்றால் உருவத்தில் பெரியவர் குரு என்பதற்கு குரு தரும் நோய்களும் மிக பெரியதாகவே இருக்கும். உதாரணமாக நமக்கு உடல் உறுப்புகள் முக்கியமான கல்லீரல் கணையம், மஞ்சள் காமாலை, இவையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். மஞ்சள் காமாலை எல்லாவற்றிற்கும் மேலாக மூளையில் ஏற்படும் கட்டிகள், மூளையில் ஏற்படும் பிரச்சனைகள், இவை எல்லாவற்றிற்கும் காரகம் குருதான். இந்த அமைப்பில் இந்த குருவுடன் இணைந்த கேது குருவின் ஆதிபத்திய காரக விஷயங்களை தனது தசையில் செய்வார் என்பதற்கிணங்க இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 4ஆம் வீட்டில் குரு கேது இருக்கிறாங்க. கேது வந்து குருவுடன் இணைந்திருக்கிறார். குரு அங்கே கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கிறார். பொதுவாகவே கேந்திராதிபத்திய தோஷத்தை மாரகாதிபத்திய தோஷத்தையும் ராகு கேதுக்கள் தங்களது தசை புத்தியில் எடுத்து செய்வார்கள் என்பதை நாம் ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறோம். இந்த அமைப்பில் குரு கேது திசை, அதாவது 2 வருஷம் 4 மாதம் இருக்கும்போது இந்த குழந்தை பிறந்த உடனேயே, அதாவது கேந்திராதிபத்திய தோஷத்தையும் மாரகாதிபத்திய தோஷத்தையும் கேதுவை எடுத்து செய்வார். மேலும் குரு தரும் நோய்களையும் கேது தான் இங்கே எடுத்து செய்வார். ராகு கேதுகளுக்கும் தனியாக காரணத்துவம் கிடையாது இல்லைங்களா? இப்போ குரு தரும் நோய்கள் என்ன? மஞ்சள் காமாலை, கல்லீரல் கணையம். இதில் பர்டிகுலராக, அதாவது இளம் வயதில் இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா மூளையில் கட்டி வந்துருச்சு. ஏனென்றால் குரு அதாவது தனது காரகத்தை தர இயலாத நிலையில் இருக்கிறார். அப்போ தான் இள வயசு குழந்தைக்கு ஒன்றும் பணம் சம்பாதிக்க போகாது. அதாவது குருவின் காரகம் இங்கே செயல்படாமல் ஆதிபத்தியம் செயல்படும். அதாவது மாரகாதிபத்தியம், கேந்திராதிபத்தியம். மாரக ஆதிபத்தியம், அதாவது மரணத்துக்கு நிகரான கண்டங்கள் குரு தரும் நிலையில் அவரோடு இணைந்த கேது அதை எடுத்து செய்வார். கேந்திர மாரகம் கிரகங்களோடு ராகு கேதுக்கள் இணையும் நிலையில் அவருடைய கேந்திரமான விஷயங்களை ராகு கேதுக்கள் தான் தங்களது திசையில் எடுத்து செய்வார்கள். சரி, கேது திசை முடியும் வரையில் இந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியாகவில்லை. அதாவது மூளை கட்டி சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டாங்க. டாக்டரும் வந்து அதாவது முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பட் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருடைய ஆயுள் என்பது ஜாதகத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது. டாக்டர் ஒன்றும் கடவுள் கிடையாது. எத்தனையோ பேஷண்ட் பார்த்திங்கன்னா மெடிக்கல் மிராக்கிள் ஆகி டாக்டரே முடியாதுன்றாங்க, நாங்கள் பிழைச்சி வந்துடுவாங்க. அதே சமயத்தில் டாக்டரே ஈஸியாக சரியாயிருப்பாங்க, நான் சரியாகாது. எல்லாவற்றுக்கும் விதி என்பது வலியுது. சரிங்களா? இந்த அமைப்பில் இங்கே கேது வந்து பார்த்திங்கன்னா மாரக கேந்திர பாதக அதிபதியான குருவுடன் இணைந்து குருவின் ஆதிபத்தியத்தை அப்படியே எடுத்து செய்யும் நிலையில் இருக்கிறார். 4ஆம் இடமான சுகத்தை கெடுப்பார். அதாவது சுகத்தை கெடுத்து நோயை உண்டு பண்ணுவார். குரு தரும் ஆதிபத்தியம் என்ன? இங்கே மாரக கேந்திர ஆதிபத்தியம். அவற்றின் வழியாக என்ன செய்வார்? அதாவது குருவின் வழியாக அவர் நோயை தருவார். குரு தரும் பிரச்சனைகளை கேது இங்கே தருவார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். குரு தரும் கேந்திர மாரக ஆதிபத்திய பிரச்சனைகளை கேது இங்கே தருவார். பொதுவாகவே அதாவது கட்டி போன்ற விஷயங்களுக்கு கேதுவும் ஒரு வகையில் காரகம் வகிப்பார். உடம்புல சில பேர் பார்த்தீங்கன்னா கட்டியாக வரும், திடீர்னு இந்த சைட் கட்டி வரும், நார்மலான கட்டிகள் கூட கேது காரணம். ஆனால் குருவுடன் இணையும் கேது, அதாவது குரு மூளையை குறிக்கக்கூடிய மூளையில் வரும் நோய்களுக்கெல்லாம் காரணம் குரு தான். நீங்கள் எத்தனை ஜாதகம் வேணாலும் எடுத்து பாருங்கள். குரு கெட்டு இருக்கும் நிலையில், பாபத்துவமாக இருக்கும் நிலையில், லக்கணத்தோடு பாபத்துவமாக தொடர்பு நிலையில் ஒருவருக்கு வந்து மூளையில் பிரச்சனைகள் வரும்.
அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல குரு சம்பந்தப்பட்ட நிலையில் கல்லீரல், அதாவது 6ஆம் இடம் அடிவேரை குறிக்கக்கூடிய பாவம் என்பதால் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கணையம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் குரு தருவார். இந்த சக்கரை வியாதிக்கு காரணம் குரு தான். வயதானவர்களுக்கு ஏற்படுகின்ற சக்கரை வியாதிக்கு காரணம் குரு தான். ஏன்னா குரு இணைப்பை குறிக்கக்கூடிய கிரகம் அல்லவா. குரு உருவத்தில் பெரியது என்பதற்கு நம்ம நோயையும் பெரிய அளவிலேயே குரு தருவார். குரு தரும் நோயெல்லாம் ரொம்ப பெரிய நோயாக தான் இருக்குது, ரொம்ப போராட வேண்டியதாக தான் இருக்குது. இந்த அமைப்பில் இந்த குழந்தைக்கு கேது திசை முடிவு வரை, கேது திசை பிறந்த உடனே மூளையில் கட்டி ஆச்சு, அது சரியாகி மீண்டும் கேது திசையிலே மீண்டும் கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. சுக்கிர திசையில் சுயபுத்தி போய் கொண்டிருக்கிறது. மருத்துவர் பார்த்தீங்கன்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இந்த ஜாதகம் என்னிடம் ஆலோசனைக்கு வந்தபோது நான் கூறினேன், கண்டிப்பாக இந்த குழந்தை பிழைக்கும். ஏன் என்று கேட்டால், லக்னம், லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி எல்லாம் கெட்டிருந்த 8ஆம் இடம் எல்லாம் கெட்டிருந்தா தான் அற்பாயில் அந்த குழந்தைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது கேது திசை முடிஞ்சிருச்சு. 8ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் சுக்கிரன் இருக்கிறாங்க. அந்த சுக்கிரனை குரு பார்க்கிறார். இங்கே குரு பார்வை ஒன்றும் கொடிய பலன்களை செய்யாது. அதாவது குரு 8ஆம் இடத்தை பார்த்து இருக்கும் இடத்தை கெடுத்து, அதாவது கேந்திர மாரக பாதக தோஷத்தை பெறும் கேது 4ஆம் இடத்திலிருந்து குரு ஆதிபத்தை எடுத்து கேந்திர மாரக பாதக தோஷத்தை செய்யும் குரு அவருடைய பார்வை ஒன்றும் கெடுதல் செய்யாது. அதாவது கேந்திராதிபதியின் பார்வை, பாதகாதிபதியின் பார்வை என்றெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. 8இல் 2 சுபர்கள் இருக்கிறாங்க. 8ஆம் இடத்தை கூடுதலாக சுக்கிரன் குருவும் பார்க்கிறார். மேலும் லக்னாதிபதி உபய லக்னங்களுக்கு நட்பு வலுவுடன் இருக்க வேண்டும் என்பதற்கிணங்க இங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது 6ஆம் இடத்திலே சனியின் வீட்டில் நட்பு பெற்று வீடு கொடுத்த சனி ஆட்சியாக இருக்கிறார். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். 8ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 8ஆம் உச்சமாகி சனியுடன் சேர்ந்தாலும் ஆயுள்காரகன் சனி அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். எனவே இந்த குழந்தைக்கு அற்பாயுள் என்பது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. குழந்தை பிழைத்துக் கொள்ளும் என்றுதான் நான் கூறியிருக்கிறேன். இந்த நிலையில் அதாவது குருவின் கேந்திர பாதக மாரக அமைப்புகளை கேதுவே தனது தசையில் கடுமையாக செயல்படுத்தினார். கிட்டத்தட்ட பெற்றோர்களுக்கு மிகுந்த சிரமத்தை கொடுத்தது. 40-50 லட்சம் என்பது சின்ன வேலையல்ல. அத்தனையும் கொடுத்தும் ரிசல்ட் பாசிட்டிவாக வரவில்லை. இப்போது சித்தா வைத்தியத்திற்கு சென்றிருக்கிறார். கண்டிப்பாக குணமாகும். ஏனென்றால் இந்த குழந்தை அற்பாயுள் ஜாதகம் அல்ல. அற்பாயுள் ஜாதகம் என்பது அதாவது லக்னாதிபதி கெட்டு 8ஆம் ஆயுள்காரன் கெட்டிருக்கும் நிலையில் தான் ஒருவருக்கு அற்பாயுள் ஏற்படும். இதுவே கேது திசை, அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த குழந்தை பிறக்கவில்லை என்றால் இந்த குழந்தைக்கு இது போன்ற அமைப்புகள் வந்திருக்கவே இருக்காது. நடக்கும் சம்பவங்களை சுட்டிக்காட்டுகள் தசாபுத்தி தான். கேது திசையில் அந்த பிறந்து அந்த கேது மாரக கேந்திர பாதகாதிபதியுடன் சேர்ந்ததால் தான் இந்த கேது திசையில் இந்த மூளையை கட்டி போன்ற விஷயங்களை கேது தந்தார். இதுவே பரணி நட்சத்திரத்தில் பிறந்ததாலும் கிடையாது, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததால் இந்த மாதிரி அமைப்புகளை இந்த குழந்தை சந்தித்திருக்காது. தசாபுத்தி தான் நடக்கும் சம்பவங்களை சுட்டி காட்டும். எனவே இந்த குழந்தை கேது தரும் மாரகாதிபதியை, கேந்திராதிபதியை, பாதகாதிபதியத்தை எடுத்து செய்யும் குருவுடன் கேது இணைந்ததால் இந்த குழந்தைக்கு இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டது. இதுதான் குரு தரும் நோய்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கான விளக்க வீடியோ. நன்றி, வணக்கம்.